சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். நேயர்களுக்கு வணக்கம். வங்கதேசத்தில் ஒரு பெரிய கலவரம் மூண்டிருக்கிறது. ராணுவ ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை பற்றி போரியல் ஆய்வாளர் லண்டனில் இருந்து திரு அருஷ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள இந்த கலவரம், ராணுவ ஆட்சி, இதெல்லாம் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய பின்னணி என்ன? சுருக்கமாக சொல்ல போனால் இந்த பின்னணி பூகோள அரசியல் தான். என்னென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு இலங்கையிலும் இதே போன்ற ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டிருந்தது. அங்கும் அரசு தலைவர் விமானம் மூலம் மாலதீவு வழியாக தப்பி ஓடி இருந்தார். அதே போலதான் இங்க ரிப்பீட் பண்ணிருக்கிறது. இங்கும் பிரதமர் படைத்துறை உலங்கு வானூர்தி மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கின்றார். அப்ப நீங்கள் பார்த்துக்கொண்டு சொன்னால் இலங்கைக்கும் இங்கேயும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்னென்று சொன்னால், இலங்கையில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி, மக்களுக்கு எரிவாயு இல்லை, எரிசக்தி இல்லை, உணவு விலையேற்றம் என்று சொல்லி அதுதான் அங்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இங்கு அது இல்ல பிரச்சனை. ஏனென்று சொன்னால், பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பங்களாதேஷின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட 6.5% இந்த வருடம் வளர்ந்திருக்கிறது, வளரும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. அது இந்தியாவின் பாத்தீங்கன்னு சொன்னால் 6.7%, கிட்டத்தட்ட இந்தியாவின் போலதான். இப்ப 2021ஆம் ஆண்டு அதன் அந்நிய கையிருப்பு $48 பில்லியன். அப்ப அதுவும் ஒரு நிறைவானதாகத்தான் இருக்கிறது. அதன் ஏற்றுமதியை பார்த்தீர்கள் சொன்னால் 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட $59 பில்லியன். அப்ப எக்கனாமிக் வைஸா, அதாவது பொருளாதார வைஸா பங்களாதேஷ் ஒரு பலமான நிலையில் தான் இருக்கின்றது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்ப ஹசீனா அரசு கிட்டத்தட்ட 4வது தடவை 3 தடவை அவர் இருந்திருக்கின்றார். 15 வருட ஆட்சி. அப்ப அதுக்கு எதிராக அமெரிக்கா அங்கு நடைபெற்ற தேர்தல் முறையானதாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. G7 மாநாட்டில் பைடனை சந்தித்த போது கூட அவரும் அதனைத்தான் தெரிவித்திருந்தார். இப்ப பங்களாதேஷின் ராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஆன்டி கிரைம் யூனிட்டாக இருக்கலாம் அல்லது ஆன்டி டெரரிசம் யூனிட்டாக இருக்கலாம், இதன் மீது அமெரிக்கா பயணத்தடைகளை போட்டிருக்கின்றது. தேர்தல் குளறுபடிகள் என்று சொல்லி தேர்தலில் முறைகேடுகளில் செய்தவர்களுக்கான பயணத்தடைகளை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்றது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இந்த தேர்தலை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருந்தன. 40% மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இருந்த போதும் 3/2 பெரும்பான்மையை ஹசீனா பெற்றிருந்தார். ஆனால் இது மேற்குலகத்தை பொறுத்தவரையில், அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகத்தை பொறுத்தவரையில், இலங்கையிலும் சரி பங்களாதேஷிலும் சரி, அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புவதாகத்தான் தெரிகின்றது. ஏனென்றால் இலங்கையிலும் நீங்கள் பார்க்கலாம், இராணுவ ஜெனரல்கள் மீதுவான பயணத்தடை, மனித உரிமைகள் மீறல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அதே பேட்டர்ன் தான். ஆனால் அங்கு பொருளாதார வீழ்ச்சியை கையில் எடுத்திருந்தார்கள். இங்கு அவர்கள் அதாவது ஹசீனா அரசு கொண்டு வந்த வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் கையில் எடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த நடவடிக்கையில் 2 நாட்டின் நடவடிக்கையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமூக வலைத்தளங்கள் மிக முக்கிய பங்கை வகித்திருக்கின்றன. சமூக வலைத்தளங்கள் பல நாடுகளில் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருக்கின்றன. அண்மையில் நீங்கள் பார்க்கலாம், வெனிசுலாவில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது கூட இலோன் மஸ்க் அவர்களின் ட்விட்டர் தளம் தனது நாட்டில் ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்த முற்பட்டதாக வெனிசுலா அதிபர் நேரடியாகவே குற்றம் சுமத்தி இருந்தார். இந்தியாவின் நட்பு நாடாகத்தான் பங்களாதேஷ் இருந்திருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் ஹசீனா முதல் சொன்னது தனது வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்தியா தான் என்றுதான் இந்தியாவுக்கு கூறியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள் கூறிய அதிபர்கள், அரசு தலைவர்களில் இந்தியா தான் முதன்மையானதாகவும் இருந்திருக்கிறது. அதற்கு முதல் இலங்கையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்தியாவுக்கு சார்பான அரசைத்தான் அகற்றி இருக்கிறார்கள். இப்ப இதை பூகோள அரசியல் அவதானிகள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது தெற்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, மேற்கிலும் சரி, அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கை நடந்த காலத்தில் தான் பாகிஸ்தானிலும் ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டிருந்தது. அப்ப மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இந்தியாவுக்கு சார்பான கூட்டணி அல்லது நட்பு நாடுகள் அகற்றப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கிறார்கள். அப்ப இதை ஒரு தொடர் சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இதுல எப்படி இருக்கும் இந்த பூகோள அரசியல்?
என்னென்று சொன்னால் இப்ப இது இவரின் அதாவது பங்களாதேசத்திலே ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்தியா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கின்றது. இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு அமைச்சர் உட்பட, உள்துறை அமைச்சர் உட்பட அவசர கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள். அதே போல சீன ஊடகங்களை பொறுத்தவரையிலும் சீனாவும் பெருமளவில் இதனை இது தொடர்பாக பேசவில்லை. ஏனென்று சொன்னால் ஹசீனா அரசு இந்தியாவையும் சீனாவையும் ஓரளவு அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்திருக்கின்றார். அதுதான் மேற்குலகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருந்தது. இப்ப நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டிலிருந்து 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக கொடுத்திருக்கின்றது. பெருமளவான அபிவிருத்தி திட்டங்களை அங்கு மேற்கொண்டிருக்கின்றது. சீனாவை பொறுத்தவரையில் 27 எனர்ஜி ப்ராஜெக்டை அங்கு மேற்கொண்டிருக்கின்றது. 21க்கும் மேற்பட்ட பாலங்களை கட்டியிருக்கிறார்கள். 14க்கும் மேற்பட்ட நெடுஞ்சாலைகளை அமைத்திருக்கிறார்கள். துறைமுக அபிவிருத்தி என்று அவர்களின் முதலீடுகள் அங்கு அதிகம். ஆனால் இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால் இது இங்கு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம். இப்போது அவர்கள் அதாவது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் பிரதிநிதிகள் ஒன்றை கூறுகிறார்கள். அதாவது அங்கு ஒரு இடைக்கால அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், அது இராணுவம் அந்த நாட்டை ஆள முடியாது என்று சொல்லியும், அந்த இடைக்கால அரசுக்கு மஹமூத் யூனுஸ் அவர்கள்தான் தலைமை தாங்க வேண்டும் அல்லது அவர் ஒரு அட்வைசராக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையில் ஒரு எக்கனாமிஸ்ட் பேராசிரியர், கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு அமைதி பொருளியல் துறைக்கான, அதாவது மைக்ரோ லெண்டிங் என்று கூறுகிறது, அதுக்கான நோபல் பிரைஸையும் பெற்றவர். அவர் பாரிஸில் இருந்து வழி நடத்துவதற்கு சம்மதமும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அவரின் வருகையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மேற்குலகம் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டைத்தான் பங்களாதேஷ் எடுக்க போகிறது போல கிடக்கின்றது. நீங்கள் கேட்டது போல இது பூகோள அரசியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அதாவது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இப்ப ஹசீனாவும் ஒன்றை கூறியிருந்தார். இந்த அமெரிக்கா அவர்கள் மீது தடைகளை விதித்த போது, தேர்தல் தொடர்பான முறைகேடுகள் நடந்ததாக அமெரிக்கா தெரிவித்த போது ஹசீனா ஒன்றை கூறியிருந்தார். அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்து சமுத்திர பிராந்தியத்தை தாங்கள் கட்டுப்படுத்துவதற்காக தமது அரசு மீது தொடர் அழுத்தங்களை மேற்கொண்டு வருவதாகத்தான் கூறியிருந்தார். இப்போ நடந்த ஆட்சி மாற்றமும் அதற்கான ஒரு வழிநிலைகளைத்தான் இந்த பூகோள அரசியல் போட்டியில், இப்ப உங்களுக்கு தெரியும், முன்னைய போல இல்லை, அதாவது ஒரு முனைவாக்கப்பட்ட உலக இல்லை, ஒரு துருவ உலக என்று இல்லை, இப்போது பல்துருவ உலக என்று சொல்லி முன்னைய பனிப்போர் காலத்துக்கான ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரு துருவங்களாக, குளோபல் சவுத், குளோபல் நோர்த் என்று இரு துருவங்களாக பிரிந்திருக்கிறார்கள். இதில் ஆட்கள் ஒவ்வொரு அணியும் தமக்கான ஆளணியை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்து சமுத்திர பிராந்தியத்தை கட்டுப்படுத்துவதற்கு இப்போது இலங்கை, அடுத்தது பிலிப்பைன்ஸ், அந்த வரிசையில் பங்களாதேசத்தை மேற்குலகம் தன்னோட இணைக்கக்கூடிய ஒரு சாத்தியங்கள் தான் அங்கு தென்படுகின்றது. அடுத்த கட்டமா எந்த நாட்டை குறிவைக்கிறாங்க இந்த மேற்குலக நாடு? நீங்க சொன்ன மாதிரி பங்களாதேசம் அடுத்து என்னென்று சொன்னால், இப்ப இந்தியாவை சுற்றி நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், மேற்கில் பாகிஸ்தானில் ஒரு இராணுவ புரட்சியை மேற்கொண்டிருந்தார்கள். தெற்கில் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார்கள். இப்போது கிழக்கில் பங்களாதேஷை கைப்பற்றி இருக்கிறார்கள். வடக்கை பொறுத்தவரையில் திபெத் பிரச்சனையைத்தான் கையில் எடுக்கலாம் என்ற ஒரு இப்போது கருத்துக்களும் நிலவி வருகின்றது. அதே போல அடுத்ததாக நாட்டை பொறுத்தவரையில், இந்தியாவை சூழ உள்ள நாட்டை பொறுத்தவரையில் நேபாளம் தான் அடுத்த அவர்களின் குறியாக இருக்க போகிறது என்று கூறுகிறார்கள். இப்ப இந்தியாவுக்கு அது ஒரு மிக ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்னவென்று சொன்னால், இப்ப பங்களாதேஷை பொறுத்தவரையில் இந்தியா கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 54 நதிகளை இரு நாடுகளும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இந்தியாவின் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஏற்றுமதி இறக்குமதியோ அல்லது இந்தியாவின் பொருளாதாரம் அண்டைய நாடுகளில் பின்னி பிணைந்தது மட்டுமல்லாது இந்தியாவின் பாதுகாப்பு கேந்திர முக்கியத்துவத்துக்கு இந்த நாடுகள் முக்கியமானதாக இருக்கும். இப்ப இந்தியா தனது வெளிவார கொள்கைகளில், அதாவது இந்தியா இதனை முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும் அல்லது இதனை தடுப்பதற்கான ஏதாவது ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில், மன்னிக்கவும், பங்களாதேசத்தை பொறுத்தவரையில் இது இராணுவ ஆட்சிக்கு செல்வது இது முதலாவது தடவை இல்லை. 1975ஆம் ஆண்டும்
ஹசீனாவின் தந்தையார் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அது இராணுவ ஆட்சியின் கீழ் தான் இருந்தது. அப்ப அதற்கு முதல் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேசத்தை இந்தியா பிரித்து அதை தனிநாடு ஆக்கியது தனது பாதுகாப்புக்கும் கேந்திர உறுதிப்பாட்டுக்கும் தான் அதனை இந்தியா செய்தது. அதன் பிற்பாடு ஹசீனாவின் தந்தையாருடன் இந்தியா ஒரு நெருங்கிய உறவை வைத்திருந்ததும் அந்த நாட்டை தனது பாதுகாப்புக்காக. அதன் பிற்பாடு இராணுவ ஆட்சி அங்கு ஏற்பட்ட போதும் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்து அவரை அங்கு அதற்கு ஒரு பொலிட்டிக்கல் அசைலம் கொடுத்து அவரை மீண்டும் ஒரு அரசியலுக்கு கொண்டு வருவதில் இந்தியா முக்கிய பங்கு வகித்ததனால் தனது நாட்டின் நலனை கருதித்தார். ஆனால் அது அத்தனையும், அதாவது இந்தியாவின் அத்தனை முயற்சிகளும் இப்போது மீண்டும் ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு சென்றிருக்கின்றது. எனவேதான் இந்தியா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கின்றது. கூட்டியது மட்டுமல்லாது அவர்கள் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாகவும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்ப இந்தியா ஒன்றை கூறியிருக்கிறது, அதாவது சசி தரூர் என்றவர் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னர் ஒரு டிப்ளோமேட்டாக இருந்தவர். இப்போதைக்கு இந்தியா பங்களாதேஷ் மக்களுடன் தனது நெருக்கத்தை தெரிவித்திருக்கின்றது. அவர்களிடம் தாங்கள் தோளோடு தோள் நிற்போம் என்று பங்களாதேஷ் மக்களுக்கு அதனை கூறியிருக்கின்றது. இப்ப அங்கு அடுத்ததாக ஜமீத் இஸ்லாமி என்ற கட்சி, அதாவது பங்களாதேஷ் இஸ்லாமிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்ப அது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அவர்களுடன் இணைந்து அந்த பிராந்தியத்தில் ஒரு உறுதிப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் தரூர் கூறியிருக்கின்றார். அப்ப இந்தியா அடுத்ததாக தனது டிப்ளோமேட்டிக்கா இதை எவ்வாறு கையாள போகிறது என்பதில் தான் அடுத்த நகர்வு தங்கியிருக்கு. அப்போ முடிவு கையில், ஆட்டத்தோட அடுத்த கட்டம் இந்தியா கையில இருக்குன்னு எடுத்துக்கலாமா? உண்மைதான். இப்ப என்னென்று சொன்னால், இது இந்தியாவுக்கு தான் தர்ம சங்கடமான நிலை. இப்ப இலங்கையில் இடம்பெறப்போகின்ற தேர்தலும் அதுதான் மிகவும் முக்கியமானது. என்னென்று சொன்னால், இப்ப அடுத்து இலங்கையிலும் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவுக்கு எதிரானவர்கள் என்று கூறுவது நான் இங்கு என்று சொன்னால், இந்தியா சீனாவை பெருமளவில் தனது எதிராளியாக பார்க்கவில்லை, மேற்குலகத்தை தான் பார்க்கின்றது, தனது எதிராளியாக பார்க்கின்றது. இப்ப பங்களாதேஷின் நடைபெற்ற இந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அண்மையில் வாஷிங்டனில் நேட்டோவின் 75வது மாநாடு நடந்திருந்தது. அந்த மாநாடு அந்த மாநாட்டின் தீம் என்னவென்று சொன்னால், ரஷ்யாவை அந்நியப்படுத்துவது உலக நாடுகளிடம் இருந்து. ஆனால் அந்த டேட் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு சென்றதும் ரஷ்யா அதிபருடன் நின்றதும் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்க தூதரகம் பல தடவைகள் கேட்டதாக கூறுகிறார்கள், அந்த டேட்டையாவது மாற்ற சொல்லி. இவர்கள் மாற்றவில்லை என்று கூறுகிறார்கள். அப்ப அதன் பிற்பாடுதான் இந்த பங்களாதேஷின் ஒரு மாணவர் புரட்சி மிக உத்வேகம் எடுத்திருக்கின்றது. இப்ப இலங்கையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இடம்பெற்ற அந்த மக்கள் புரட்சி தெளிவாக அமெரிக்கா ஆர்கனைஸ் பண்ணது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். என்னென்று சொன்னால், அமெரிக்க தூதுவர், இலங்கையில் அப்போது இருந்த அமெரிக்க தூதுவர் தான், அதாவது ஜூலி சாங் தான் அதுல முக்கிய பங்காற்றி இருந்தார் அந்த ஆட்சி மாற்றத்தில். இப்ப இதொன்று நடந்திருக்கின்றது. அதாவது இந்தியா சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் சொன்னால், வடக்கு தவிர தெற்கு பகுதியாக இருக்கலாம், கிழக்கு பகுதியாக இருக்கலாம், மேற்கு பகுதியாக இருக்கலாம், இந்தியாவுக்கு ஒரு நட்பான சூழ்நிலைகள் இல்லை என்னும் போது, நீங்கள் கேட்டது போல இப்போது இந்தியாவின் கையில் தான் இருக்கின்றது. அடுத்தது என்ன நகர்வை, இதுக்கு எதிராக என்ன ஒரு கவுண்டரை அவர்கள் எடுக்க போகிறார்கள் என்பது. ஏனென்றால் இந்தியா வளர்ந்து வருகின்ற பொருளாதார நாடு. தனது பொருளாதாரத்தை அவர்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிராந்தியத்தின் உறுதித்தன்மையை அவர்கள் பேண வேண்டும், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. அது இல்லை என்று சொன்னால், பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்று சொன்னால், பாதுகாப்பு துறையையும் அவர்கள் தக்க வைக்க முடியாது. நிறைவாக ஒரு கேள்வி. ஷேக் ஹசீனா அவர்கள் இப்போ இந்தியாவில் இருப்பதாக தகவல், ஆனால் இவர் அடுத்து லண்டனுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வருகிறது. எந்த விதமான முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கு ஷேக் ஹசீனா? இனி என்னென்று சொன்னால், இப்ப ஷேக் ஹசீனாவின் நிலைமை இலங்கையின் முன்னாள் அரசு தலைவர் கோத்தபாய ராஜபக்ஷவின் நிலைதான். அதாவது இனி மீண்டும் அவர் அரசியலுக்கு வர முடியாத ஒரு நிலை.
ஏனென்றால் மக்களால் துரத்தப்பட்டவர் என்ற ஒரு கருத்து தான். அவரின் தந்தையாரின் சிலைகளை கூட நீங்கள் பார்க்கலாம், உடைக்கிறார்கள் அங்கு மக்கள் என்னும் போது அவரின் அரசியல் எதிர்காலம் முற்று முழுதாக அஸ்தமித்து விட்டது. அது மீண்டும் பல வருடங்களின் பின்னர் சான்ஸ் இருக்கலாமே தவிர இப்போதைக்கு அது இல்லை என்பதுதான் அங்கு தெளிவானது ஒன்று. அவரின் உறவினர்கள், நான் நினைக்கிறேன் சகோதரி நினைக்கிறேன், அவர் பிரித்தானியாவில் தான் இருக்கின்றார். அவரின் உறவினர்கள் பிரித்தானியாவில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார்கள். மருமகன் என்று நினைக்கின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அது மட்டுமல்லாது பிரித்தானியாவின் நிதி அமைச்சின் செயலாளராகவும் அவர் பணியாற்றி இருக்கின்றார். அதே போல அவருக்கு பிரித்தானியாவில் நிறைய பெருமளவான அதாவது இங்கு வந்து தங்குவதற்குரிய வசதிகளும் இருக்கின்றன. தனது குடும்பத்துடனும் இருக்கலாம். பிரித்தானியாவின் சட்டங்களை பொறுத்தவரையிலும் யார் அரசியல் தஞ்சம் கோரினாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைத்தான் இருக்கிறார்கள். பெருமளவான அரசியல்வாதிகள், முன்னாள் அரசு தலைவர்கள் வந்து அடைக்கலம் கோருவது வந்து கூடுதலாக பிரித்தானியாவாகத்தான் இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா இலங்கையின் முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்காவும் இங்குதான் பிரித்தானியாவில் தான் இருக்கிறார். அவருக்கு இங்கு அவரின் மகனும் இங்கு இருக்கிறார். அவருக்கு இங்குதான் சொத்துக்களும் இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்ப உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோத்தபாய ராஜபக்ஷா தப்பி ஓடும் போது ஹசீனாவை டெல்லியில் தரையிறக்கியது போல கோத்தபாயாவை இந்தியாவுக்குள் அனுமதிக்கவில்லை இந்தியா. என்று சொன்னால் அங்கு தமிழ் மக்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். அடுத்து வருகின்ற அரசோட ஏற்பட போகின்ற உறவுகளில் சிக்கல் ஏற்படலாம் என்பதால் மாலதீவு வழியாக தப்பி செல்லும்படியும் மாலதீவுக்கு இந்தியா தான் உத்தரவு போட்டிருந்தது அவரை அனுமதிக்குமாறு. ஆனால் இப்ப ஹசீனாவை தொடர்ச்சியாக வைத்திருந்தால் அது இந்தியா இப்போ ஒன்றை கூறியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தரூரின் கருத்தின்படி அந்த பங்களாதேஷ் அடுத்த அரசுடன் இந்தியா ஒரு நல்லுறவை பேண வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அப்ப அதற்கு சில சமயங்களில் இவரை வைத்திருப்பது வந்து இடைஞ்சலாக இருக்கலாம். ஏனென்றால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இப்போது கேட்கிறார்கள், அங்கு இடம்பெற்ற இப்ப 300 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அங்கு இடம்பெற்ற படுகொலைகளுக்கான நீதி விசாரணைக்கு இவாவை டிப்போர்ட் பண்ண வேண்டும் என்று அது இந்தியாவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் பிரச்சனையாக வரலாம். அப்ப இந்தியாவும் அவை பிரித்தானியாவுக்கு அனுப்புவதைத்தான் விரும்பும். நன்றி சார், நிறைய தகவல்களை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி. இதுவரை போரியல் ஆய்வாளர் லண்டனில் இருந்து திரு அருஷ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.